ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு லென்த் வீடியோ போட்டா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். டாப்பில் வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து வைக்க போகிறேன். பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்பவும் போல் லைனிங்க்கு எப்படி வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுப்போமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் டைமண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். அகலம் 2 இன்ச்சு, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சி ஜாயின் பண்ணிவிட்டு அதை சுற்றிற ஒரு 1/4 இன்ச்சு வரைஞ்சிட்டு சென்டரில் உள்ள பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ அதை லைனிங்கில் வச்சு நம்ம அயன் பண்ணிவிட்டு சுற்றிற ஒரு 1/4 இன்ச்சு விட்டு லைனிங் பீஸை கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மடித்து அடித்து எடுத்துக்கலாம். சென்டரில் கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி சுற்றிர மட்டும் மடித்து அடித்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லீவோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கிறேன், அவங்க கீழே தான் இறக்கி வைக்க சொன்னாங்க. அதனால் இல்லை நான் சென்டரில் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு அட்டாச் பண்ணி போட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் மேலே தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து அந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸில் பற்றக்கூடாது, ரொம்பையும் தள்ளியும் தையல் விழுந்துடக்கூடாது, அதை ஒட்டி போடணும். இந்த மாதிரி சுற்றிர போட்டு சென்டரில் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தான் டைம் கிடைக்கல அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சிட்டு ஒரு கட் கொடுத்துட்டு அந்த நம்ம இப்போ சுற்றிர தையல் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டுட்டு மீதி கிளாத்தை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் அட்டாச் பண்ணணும். நம்ம நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி உள்ளே திருப்பி விட்டுறணும். உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிடக்கூடாது. ஓகேவா? நம்ம கையோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் இதை அடித்து உள்பக்கமாக திருப்பணும். இப்போது அந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர் வர்ற டிசைன்லலாம் பார்த்திங்கன்னா கார்னரில் கண்டிப்பாக கட் கொடுக்கணும். அப்போ தான் திருப்பி கொடுக்க முடியும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஈஸியாக திரும்பும். இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே அந்த லைனிங் பீஸு வெளியில் தெரியாத மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் வந்து அயன் பண்ணிட்டோன்னா இதை விட சூப்பராக நீட்டாக ஆயிரும் நம்மளுக்கு. ஓகேவா? எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு அதை சுற்றிற அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ஷேப் தான் வேணும் அப்படின்னு இல்லை, வேறு எந்த ஷேப் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வரைஞ்சி மெத்தட் வந்து இதே மெத்தட் தான், இதே மாதிரி தான் வச்சு நம்ம உள்பக்கமாக அடித்து திருப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுற்றி அதோட எட்ஜில் வந்து தையல் ஒட்டி வந்து தையல் போட்டுக்கலாம். ரொம்ப தள்ளி போட்டுறக்கூடாது, அந்த எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பேண்ட்டு கிளாத்து ப்ளைனாக இருக்கும், அதை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸுன்னு அட்டாச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம பின்னாடி ரோப்லாம் வைப்போம்ல, அதே மாதிரி தான் வந்து உள்பக்கமாக அடித்து திருப்பி அதை வந்து வெளிப்பக்கமாக உருவி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருசாக ரோப் வந்து ரொம்ப பொடிசாக வச்சுருப்போம், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு 2 பீஸ் அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு லென்த்தில் கட் பண்ணிவிட்டு அந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதோட சென்டருக்கு மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ், அதாவது கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரிகிற மாதிரி மேல் பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதை வந்து அந்த ஹோலுக்கு சென்டரில் அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இது இல்லாமலும் கூட அப்படியேவும் கூட விட்டுடலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 2 பீஸை வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும், மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். தெரியுதான்னு தெரில பாருங்கள். ஓகேவா? இல்லாட்டி நம்ம பேண்ட்டு கிளாத்தை கூட ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த ஹோல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். இதில் அங்கங்கே பூவாக சேம் அதே கலரில் இருக்கிறதுனால நம்ம அப்படி வச்சா வந்து தெரியாது. ப்ளைனாக இருந்ததுன்னா கூட இந்த ஸ்லீவ் வந்து ப்ளைனாக இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிசைனை இது வந்து டாப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம
ப்ளவுஸ்க்கும் கூட இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம். ஹோல் கொடுத்துட்டு சாரியோட கிளாத்தை சென்டரில் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் இல்லை வேறு என்ன ஷேப்னாலும் நம்ம கட் பண்ணி இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்கன்னா கூட நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமே இருக்காது, ஈஸியாக வந்துடும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஒரு இதை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னா திரும்ப திரும்ப கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டுருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கணும். ஓகேவா? நீட்டாக பார்த்திங்களா எப்படி வந்துடுச்சு? ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு. ஸோ சென்டரில் வந்து அதுலேயே வந்து இந்த மாதிரி பட்டன் வச்சு டிசைன் கொடுத்துருந்தாங்க. கைக்கு மட்டும் அவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி வச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.